வணக்கம். இன்னைக்கு டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி எப்போதுமே பச்சை பப்பாயால தான் செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வாட்டர் மெலனோட தோலில் செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ஸ்லாம் நான் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ்லேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நான் சேர்த்துருக்குறேன். இந்த தர்பூசணியோட தோலை எப்படி நம்ம வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த சிவப்பு கலர் பார்ட் இருக்கு இல்லையா, அது தேவை கிடையாது. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற பச்சை கலர் பார்ட்டும் தேவையில்லை. அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த வெள்ளை கலர் பார்ட்டில் தான் இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி செய்ய போகிறோம். ஸோ அதை கடையில் கிடைக்கிற டூட்டி ஃப்ரூட்டி என்ன சைஸில் இருக்குமோ அதே சைஸில் நம்ம ஈக்குவலாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் நல்லா 1 கப் அளவுக்கு எனக்கு கிடச்சிது. ஸோ நான் அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நல்லா நிறைய தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்கும் போது இந்த வாட்டர்மெலன் பீசஸ்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி நான் அதில் சேர்க்குறேன். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் மூடி நல்லா குக் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்து பார்த்தா அப்படியே கண்ணாடி மாதிரி வெந்திருக்கணும். நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை ஃபில்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 3/4 கப் அளவுக்கு ரா சுகர் சேர்க்குறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதிக்கும் போது நம்ம அங்கே குக் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஓப்பனில் வச்சு நல்லா குக் பண்ணுவோம். நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அதை வேக விடலாம். இது இறுகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லெமன் அதில் பிழிஞ்சு விடுறேன். இதெல்லாம் நல்லா இறுகி அப்படியே அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கடையில் வாசனைக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு சுருங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப்பில் வேக வச்ச வாட்டர் மெலனை நான் 2 பவுலில் ஈக்குவலாக பிரித்து வச்சுருக்கேன். இதில் இப்போ ரெட் கலர் சேர்க்குறேன். ரெட் கலருக்காக நான் பீட்ரூட்டை வேக வச்சு அந்த தண்ணியை தான் நான் வடித்து இதில் சேர்த்துட்ருக்கேன். அடுத்தது பச்சை கலருக்காக நான் பாண்டான் லீஃபை சின்ன சின்னதாக வெட்டி மிக்சியில் அரைச்சி அதை பிழிஞ்சு நான் இதில் சேர்க்குறேன். நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் மாறி போயிருக்கு. நம்ம அடிக்கடி வெளியே சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது. அந்த நேரத்துலலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே கலரிங் அந்த மாதிரியெல்லாம் எடுக்காமல் நேச்சுரலாக போகிறதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கடணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஸ்லாம் நல்லா மாறிட்டு வர்றதை பார்க்க முடியுது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் அந்த பிசுப்பாக ஈரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாத்லேயோ இல்லை அன்ப்ளீச் டிஷ்யூ பேப்பர்லேயோ அதை ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஒரு டே ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. அப்படியே காய வச்சுடுங்க. வெயிலில் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளாரையே காய வச்சிட்டோம் அப்படின்னா இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்டிக்கியே இல்லாமல் நல்லா அழகாக காஞ்சு டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இணைந்திருங்கள். ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.